பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளையிலிருந்து 21 நாள் பகலில் உபவாச ஜெபமாய் நம்ம வைத்திருந்தாலும் சோத்திரம் விசேஷமாக 1ஆம் தேதி ஆராதனை 1ஆம் தேதி ஆராதனைக்கே இந்த ஜெபிக்கிறவங்க வந்துடுங்க. சோத்திரம் மறுநாளிலிருந்து 11 மணிக்கு நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கூடுவோம். வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். உபவாசத்தோடு கூட இந்த நாட்களில் இருந்து தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் வரைக்கும் போராடி ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். உண்மையான தேவனுக்கு பயந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பிரியமாய் ஜீவிக்கிற ஊழியர்களை கொண்டு விசுவாசிகளை கொண்டு தான் தேவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். தங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நினைக்கிறவரெல்லாம் சதுரண்டு போயிருக்கிறதை பார்த்துருக்குறோம். ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் கட்டுக்கிறோம் மட்டும்தான் நிலைக்க முடியும். அதுதான் தேவனுடைய ஒழுங்கு என்பது வேதம் முழுவதும் சொல்லப்படுகிற உண்மை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், நேற்றைய நாளிலே ஜெபம் பண்ணோம். சாயந்தரம் கூட தொடர்ந்து மழை பெஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சிலோன் தேசத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பெரிய அழிவு உண்டாயிருக்குது. அல்லேலூயா. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டு எவ்வளவு இது இஸ்ரேல் அந்த கிறிஸ்தவர்களும் மட்டுமில்லை, சோத்திர தமிழ் மக்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, சோத்திர யுத்தத்தில் மடிந்து போனாங்கள் என்று பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவி கிறிஸ்தவர்கள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் சர்ச்சில் போய் ஈஸ்டர் சமயத்தில் கொண்டு போட்டு இதெல்லாம் அந்த தேசத்துக்கு வருகிற அழிவுக்கு இதெல்லாம் பல ஆட்கள் உடந்தையாக இருந்த ஆள்கள் என்று பார்க்குறோம். சோத்திரம். ஒரு தேசத்தில் அழிவு வருதுன்னா சும்மா சாதனை வராது. தேசத்தில் ரத்தம் அநியாயமாக அப்பாவியுடைய ரத்தம் சிந்தப்படுமானால் அந்த தேசத்துக்கு அழிவு இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். சோத்திரம். அதனால் எல்லா பயங்கரவாதிகள், எல்லா விதமான தீவிரவாதிகள், எந்த மத தீவிரவாதிகளோ இன தீவிரவாதிகளோ யாராக இருந்தாலும் சோத்திரம் அவர்களெல்லாம் மனம் தரும். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த அந்த அரசாங்கம் ஒடுக்கணும், அவர்களெல்லாம் அழிக்கணும். சோத்திரம். அப்போ தான் ஒரு தேசம் நல்லா இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் அந்த ரத்தம் சிந்த என்ன உண்டாகுதுன்னா அதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது சோத்திரம் அழிவு உண்டாகிறது என்று பார்க்குறோம். அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஈஸ்டர் அன்று ஒரு 3-4 இடத்துல கொண்டு வைத்து சர்ச்சிலையும் அழிவையும் நிறைய பேரை சோத்திர உயிரிழப்புக்கும் சோத்திரம் காரணமாக இருந்தவர்கள், அதை தூண்டி விட்டவங்க, ஆதரவாக இருந்தவங்க, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது விரிவாக நான் சொல்ல விரும்பல. நீங்கள் நியூஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் அதுக்கு முன்னாடி சோத்திர சோத்திர போராளிகளுக்கும் சோத்திர அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் இந்த யுத்தத்தில் அநேகர் கொல்லப்பட்டாங்க. இப்போ 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாகலாம் சொல்லப்படுறாங்க. சோத்திரம். இதெல்லாம் பாருங்கள், அந்த தேசத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த புயலும் இந்த வெள்ளமும் பயங்கர அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் சோத்திர பாதுகாக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய தேசத்திலும் தீவிரவாதம், பயங்கரவாதம், சோத்திரம் அதெல்லாம் ஒடுக்கி கொண்டு வர்றாங்க. சோத்திரம் தொடர்ந்து சோத்திர தேசத்தை ஆளுகிறவர்கள் மத பிரிவினை இல்லாமல் மத சார்பற்ற விதத்தில் நம்முடைய ஜனநாயக நாடாக இந்திய தேசத்தில் சோத்திர தேசத்து தலைவர்கள் நம்முடைய தேசத்தை நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நாம் மத்தியில் மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லா மக்களுக்கும் சோத்திரம், இந்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று வேறுபாடு பாராமல் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்று தான் தேவ சித்தம். அல்லேலூயா. அதற்காக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நாம் ஜெபித்தோம். நேற்றைய நாளில் கூட மழை பெய்து கொண்டு இருந்தது. ஆனாலும் கூட சோத்திர மாலையில் ஜெபம் இருந்தது. ஆனாலும் கூட இந்த நேற்றே ஜெபம் பண்ணோம். சோத்திர நாளைக்கு ஆராதனைக்கு எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. தடை இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாருங்கள், இப்போ மழையை நிறுத்தி போட்டார். நைட்டெல்லாம் மழை வச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. சோத்திர நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம உண்மையாக நம்முடைய நோக்கம் எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் தடையில்லாமல் ஆராதிக்கணும். அப்படி மழை விட்டு போச்சு இல்லை, வந்திருக்கலாம்ல.
எல்லோரும் வந்திருக்கலாம்ல, எல்லோரும் ஏன் வரல? குளிர்தா? சோத்திரம். குளிர்து ஒரு பக்கம், மழை குளிர். மழை வீட்டுக்குள்ளேயே வரலையே, வெளியே தானே மழை பெஞ்சிருக்கோம், வீட்டுக்குள்ளே அப்படி விழுற மாதிரி எதுவும் இல்லையே. என்ன சோத்திரம், குளிர் இருக்குந்தான், கொஞ்சம் குளிர் இருக்குந்தான். ஆனாலும் கூட சோத்திரம், குளிர், வெயில், மழை இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் கர்த்தர் சோத்திரம். இப்போ குளிர், மழை அது இதுன்னு இருந்தாலும் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிறவங்க போகாமல் இருக்கிறாங்களா? போகாமல் இருக்க முடியுமா? வீட்டில் இருந்தால் என்ன வராது? மழை ஒரு வாரத்துக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் லீவ் கொடுத்துறாங்களா? ஒரு வாரத்துக்கு கவர்மெண்ட்லேயே ஸ்கூலு காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில லீவ் விடுறாங்க, உண்மை தான். ஆனால் தொடர்ந்து லீவ் விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்க போகிறோம். அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் அதுக்கு முடியாந்துடணும். அல்லேலூயா. ஒரே ஆராதனை வச்ச காரணம் என்னென்னா ஏன்னா மழை தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்ததுனால, புயலும் இருக்கிறதுன்னு சொன்னதுனால தான் அதை நாங்கள் ஒரே ஆராதனை வச்சோம். ஒரே ஆராதனைக்கு நம்ம எல்லாருமே வரலாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் வரலாம். நம்ம கொஞ்சம் நெருக்கி கூட உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, நல்லவர். அப்படி தொடர்ந்து 21 நாள் ஜபத்துக்காக இது பண்ணுங்கள். நாளைக்கு பகலில் இருக்காது ஜபம், காலை ஜபம். அடுத்து 1ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் பகலில் பூரா ஜபம் இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பகலில் ஜபங்க இருக்கும், சாயந்தர ஜபங்களும் இருக்கும். உங்களுக்கு அறிவிக்கப்படும், தகவல் கொடுக்கப்படும். வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டா. உபவாசத்தோடு கூட ஒரு வழியாவது உபவாசம் இருந்து ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளில் ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரா? வேதம் சொல்கிறது பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரம் கட்டி தேவனை தொழுது கொள்ள முடியாத தேவன் சித்தம் கொண்ட போது சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அவர்கள் என்னை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆராதனை ஸ்தலத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆராதனை ஸ்தலம் என்று சொல்லப்படலைன்னா கூட ஒரு கூடாரத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாக்குங்கள் என்று சொன்னாரே. சோத்திரம். நீங்கள் வாசிங்கள், யாத்திராகம் 25ஆம் அதிகாரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி அதோடைய மெத்தட் எப்படின்னா, சோத்திரம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு ஆசரிப்பு கூடாரம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்தை கட்டி அங்கே சோத்திரம் அந்த 12 கோத்திரத்தாரும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வரும்படியாக கர்த்தர் செய்தார். அங்கே ஆசாரியர்கள் ஊழியம் செய்வார்கள். பலி செலுத்த வருகிற இஸ்ரவேலர்கள் வந்து பலி செலுத்த வருவார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதில் பிரதான ஆசாரியன் என்று ஒருத்தர் தான் இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், மற்றவர்களெல்லாம் லேவி கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள். சோத்திரம், கோகாத்தியர், கெர்சோனியர், மெராரியர் என்றுங்கிறதான 3 லேவியர்கள். அவள் 3 கூட்டத்தாருக்கும் 3 விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஊழியத்தை அவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து சோத்திரம் செய்து கொண்டு வந்தார்கள். அதில் சோத்திரம் 8ஆம் புத்தகத்தில் ஒரு சில போராட்டங்கள் வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சோத்திரம் கோகாத்தியர் இதில் சில பேர் எழும்பி சில தவறான காரியங்களை செய்தாங்க. கர்த்தர் சோத்திரம் இது நிமித்தம் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் அழகாகவே பழைய ஏற்பாட்டுடைய அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வார்? ஆமாம், மகாபரிசு ஸ்தலத்தில் போய் என்ன பண்ணுவார்? சோத்திரம் தன்னுடைய பாவங்களுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் சோத்திரம் தலைமையேற்று மற்ற அந்த பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசு ஸ்தலத்துக்கு போகாமல் அந்த பிரகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, சோத்திரம் அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன இருக்கும்னா பலிபீடம் இருக்கும். அடுத்து வெண்கல சோத்திரம் தண்ணீர் தொட்டி இருக்கும். பலி செலுத்தி அந்த வெண்கல தண்ணீர் தொட்டியில் என்ன செய்வாங்க?
கை கால் அந்த தண்ணியை எடுத்து கை காலை அந்த ரத்தம்லாம் செஞ்சுட்ருக்கோம். ஆடு மாடு இது பழி செலுத்தும் போது சோத்திரம். பிற்பாடு சோத்திரம் உள்புறத்தில் போனால் என்ன பார்த்திங்கன்னா சோத்திரம் பசுத்த மேஜை இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? கர்த்தர் சோத்திரம் நம்மகிட்ட தூபபீடம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? குத்து விளக்கு இருக்கிறது. உள்ளே போனால் என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. சோத்திரம். நம்ம மேஜை ஒன்று இருக்கும். மேஜையில் என்ன வைக்கப்பட்டிருக்கோம்? மேஜையில் அப்பம் வைக்கப்பட்டிருக்கோம். உள்ளே போனால் சோத்திரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போனால் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதற்குள்ளே என்ன இருக்கும்? 3 காரியங்கள் இருக்கும். என்ன இருக்கும்? ஆரோனுடைய துளிர்த்தக்கோள், சோத்திரம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 10 கட்டளைகள் உள்ள கற்பலைகள் வைக்கப்பட்டிருக்கும். சரி, இதெல்லாம் இது பழைய ஏற்பாட்டுடைய ஆராதனைகள் புதிய ஏற்பாடுடைய சோத்திரம் அதுக்கு சோத்திரம் சாயலாக இருக்கிறது. ஆனால் நிழலாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டு ஆராதனை தான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். நாம் வாசித்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு ஆசாரியன் இருந்தார். அவர் எங்கேனா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் எருசலேமிலே அவர் ராஜாவாக இருந்தது மட்டும் இல்லை, ஒரு ஆசாரியராகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியராக ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி சோத்திரம் லேவி கோத்திரத்தில் வந்த அல்லது சோத்திரம் பிரதான ஆசாரியனாகிய அதாவது ஆரோனுடைய சோதரம் சந்ததியில் வந்தவர் தான் யாராக இருக்க முடியும் அப்படின்னா பிரதான ஆசாரியராக இருக்க முடியும். ஒருத்தர் தான் இருக்க முடியும். எல்லா ஆசாரியர்களுக்கும் ஒரே சோத்திரம் பிரதான ஆசாரியர் தலைவர் என்று ஒரு பொறுப்புள்ள ஒருவராக ஒருத்தர் அந்த முழு சபைக்கும் பிரதான ஆசாரியராக ஆரோன் இருந்தார். ஆரோன் இறந்த பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் எலெயாசார், பினகாஸ் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ வாசிக்கலாம். 7:1-2 வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாக இருந்தான். சோத்திரம் பார்த்தீங்களா? ராஜாவாக இருக்கிறாரு, தேவனுடைய ஆசாரியராக இருந்தார். அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவர் என்ன செஞ்சாரா? எதிர்கொண்டு போய் பார்த்தீங்களா? ஆபிரகாமே ஆசீர்வதிக்க கிருபை பெற்ற மனுஷனாக இருந்தார் இந்த சோத்திரம் மெல்கிசேதேக்கு என்று பார்க்கிறோம். இவருக்கு இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? எல்லாவற்றிலும் தசவாகம் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த தசமபாகம் என்ற 10-1 உங்கள் வருமானத்தில் 10-1 கொடுக்க முடியாத கட்டளை என்றது இருக்குது பாருங்கள். சோத்திரம் மோசேயின் காலத்தில் அது கட்டளையாய் கர்த்தர் கொண்டு வந்தாலும் அதற்கு முன்பாகவே பரிசுத்தவான்கள் தங்கள் இருதயத்தில் தேவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக கர்த்தருக்கு தசமபாகத்தை செலுத்தினார்கள். அல்லேலூயா. 10-1 செலுத்தினார்கள். யாருக்கு பாருங்கள்? அது முதல் ஆரம்பித்து வைத்தவர் யார் என்றால் ஆபிரகாம் தான். அதுக்கு பிற்பாடு இப்போ பிரார்த்தனை பண்ணவர் யார்? யாக்கோப்பு. சோத்திரம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அவருடைய பேரனாகிய யாக்கோப்பு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக அப்போ இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பிராய் மெல்கிசேதேக்கு என்பதற்கு என்ன அடையாளமா? நீதியின் ராஜா என்றும், பின்பின் சாலேமின் ராஜா என்பதற்கு இது ரெண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொருத்தமானது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? நீதியின் ராஜா. அல்லேலூயா. மட்டுமில்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை குறித்து சம்பந்தமாக பார்க்கும்போது சோத்திரம் அது 2 பேருக்கும் ஒரு பொருத்தமான ஒரு காரியமாய் வரும். 3ஆவது வசனம் கூட வாசிக்கலாம். இவன் தகப்பனும் யாரு? மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். சரி, அடுத்து இல்லாதவன் இவன் துவக்கமும். நம்முடைய ஆண்டவர் துவக்கமும் முடிவும் இராத நித்தியமாக இருக்கிற நித்தியராகிய ராஜா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் சொல்லப்படும் இவன் இதான் ஏன் ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சோத்திரம் இதுதான் அர்த்தம். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாக இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆமேன் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். அப்போ பாருங்க, சாலமேன் ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்பட்ட சோத்திரம் இந்த மெல்கிசேதேக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஊழியமும் எப்படிப்பட்டதென்றால் எதன் முறைப்படியான பிரதான ஆசாரியராக இருக்கிறார்? மெல்கிசேதேக்கின் முறைப்படியான பிரதான ஆசாரியர். ஆமாம், ஆரோன் யார்? லேவி கோத்திரம் முறைப்படி வழியான அவர் ஆசாரியர். ஆனால் அதற்கு தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சோத்திரம், அந்த ஆராதனை முறைமைகள் புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்கிறதில்ல. ஏன்னா அதை செய்ய வேண்டாம் என்று வேதமே சொல்லிருச்சு. அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தை நல்லா நம்ம வாசித்தோம்னா அங்கே நிறைய விளக்கங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. வீட்டில் போய் எபிரேயர் புஸ்தகங்களை பொறுமையாக வாசிங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைகளையும் புதிய ஏற்பாடு ஆராதனை முறைகளையும் சோத்திரம் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வேத பகுதியாய் ஆவியானவர் எபிரேயர் புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வாசிங்க, எபிரேயர் 7:11 வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததால் அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை பெற்ற எதனால? லேவி கோத்திரம் ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததுனால. அடுத்து அந்த ஆசாரிய முறைமையினால என்ன உண்டாயிடுச்சுன்னா பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோன் முறையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறையின்படி அழைக்கப்பட்டு வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? மெல்கிசேதேக் மறுபடி வேறொரு ஆசாரியார் எழும்பினது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் 2வது எபிரேயர் 7:14-15 வாசிங்க. நம்முடைய கர்த்தர் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? லேவி கோத்திரத்தில் பிறந்தாரா? யூதா கோத்திரத்தில் பிறந்தாரா? யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். லேவி கோத்திரத்தில் பிறந்தவருக்கு தான் பிரதான ஆசிரியராக முடியும், ஆசிரியராக முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் தேவனுடைய திட்டம் பாருங்கள், சோத்ரோ அந்த மெல்கிசேதேக்கின் வரும்படியான ஒரு ஆசாரியர் தோன்ற வேண்டும் என்பதற்காக அவன் புதிய ஏற்பாடு சபையில் புதிய ஏற்பாடு ஒழுங்கு பழைய ஏற்பாட்டு காரியத்தினுடைய அந்த ஆராதனை முறைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். உலக இரட்சகராக, ஆமாம், சோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சகல ஜனங்களுக்கும் கூட ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, தேவனாக, கர்த்தராக நம்முடைய ஆண்டவராக இயேசுவை சோத்திர பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு இரட்சகராக இந்த சோத்திர பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் இன்றும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று இதே அந்த சோத்திர எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே கூட நம்ம அந்த வசனத்தை பின்னாடி நம்ம இப்போ வாசிக்கலாம். அப்போ நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தை தோன்றினான் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. சோத்திரம் லேவி கோத்திரம் தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அது தேவ சித்தமாக இருந்தது. சோத்திரம். சரி, அடுத்து அல்லாமலும் ஒப்பாய் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் வேதத்தில் சொல்லியிருக்குது. மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் அந்த மெல்கிசேதேக்கு ஒப்பாய் எழும்புகிற ஆசாரியர் என்றும் வேதம் சொல்கிறது. எழும்புவார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் எப்படி இருக்கிறது? பிரசித்தமாய் விளங்குகிறது. அப்போ இந்த வசனம் இந்த செய்திகள்லாம் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு வேதத்தினுடைய மகத்துவங்கள் ஞானங்கள் விளங்கும். வேதத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு நீங்கள் சோத்திரம் ஜெபிக்கும் போதும் இந்த வசனங்களை கொண்டு ஜெபிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல சத்தியங்களை கர்த்தர் போதிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இப்போ சோத்திரம் அமர்ந்திருந்து தியானித்து உங்களுக்கு கொடுக்குறோம். மற்ற நாட்களிலும் சோத்திர வேதத்தை என்ன செய்கிறோம்? ஆமாம், வேத படமாக வாசித்து தியானிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஏன்னா வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த வசனம்தான் ஜீவன் உள்ளது. இந்த வசனம்தான் நித்தியத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இந்த வசனம்தான் காதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் மட்டுமல்ல, அவர் வார்த்தையானவர். ஹல்லேலூயா.
கர்த்தர் சோதரம். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும், பைபிளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? வச்சிருக்கீங்களா? சோத்திரம், நல்லது. வைத்திருந்தால் மட்டும் போதாது, வாசிக்கணும். அல்லேலூயா, தினமும் வாசிக்கணும். ஆமாம் ஆமாம், தினமும் வாசிங்க. அப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நீங்கள் சோத்திரம் வாசிட்டே போவீங்க. நீங்கள் முதல்ல புரியுதோ புரியலையோ நல்லா வாசிட்டு போயிட்டே இருங்க. இன்னமும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாக பைபிளை வாசிக்கணும் புரியலைன்னா சரியில்லை. அல்லேலூயா, ஆமாம். இது புதிதாக இருக்கிறவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக ஜெபம் பண்ணி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? ஆண்டவரே, வேதத்தின் வசனங்கள் சத்தியங்களை எனக்கு விளங்கி கொள்ள புரிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா, என்னோடு பேசுங்கப்பா, எனக்கு முடி வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேதம் வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னொன்று, ஞானஸ்நானம் எடுத்துடணும் கண்டிப்பாக. மூழ்கி எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? தண்ணீர் ஞானஸ்நானம். மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆமாம், வேதம் சொல்லுகிற ஆலோசனை தான் இது ஞானஸ்தானம் தான். வேதம் அங்கீகரிக்கிற ஞானஸ்தானம். சோத்திரம். எனக்கு பிறந்த 6 மாதத்தில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. யாருங்க? ஆமாம், பர்மான்ற தேசத்தில் நான் பிறந்தாள். சோத்திரம். இந்த எல்லோரும் இந்தியர் தான், நாங்கள் தமிழர்கள் தான். இங்கே சோத்திரம். இங்கேருந்து 3-4 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வராங்களோ, வேறு தேசத்தில் போய் எதுக்காக? நம்முடைய இந்திய தேசத்தில் என்ன இருந்தது? ஒரு காலத்தில் பஞ்சம் இருந்தது. சோத்திரம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பூரா சோத்திரம் வானம் பார்த்த பூமியாக இருந்ததுனால, பஞ்சமாக இருந்ததுனால அநேகர் அப்படி புறப்பட்டு போய் சோத்திரம் அந்த பஞ்ச காலத்தில் அந்த தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் போஷிப்பதற்காக அப்படி வெளிநாடுகளுக்கு போய் குறித்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வர வைத்தார். அல்லேலூயா. அப்போ அங்கேயே பிறக்கும்போது 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? தலையில் தண்ணியை ஊற்றி விட்டாங்க. சரின்னு. இன்னொன்று, சில இதில் சோத்திரம், சில பாரம்பரிய சபையில் இருந்த ஒரு பழக்கம் என்னென்னா தண்ணியை தெளிக்கிறது. சோத்திரம் சொல்லுவாங்க, தண்ணியை தெளித்து விட்டாங்க அப்படின்ன மாதிரி. அப்படிலாம் தெளித்து விட்டு அதெல்லாம் வேதத்தின் ஒழுங்கின்படி உள்ள ஞானஸ்தானம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நல்ல விவரம் தெரிந்து மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிகிட்டு நல்லது கெட்டது என்பதை நாம் அறிந்த வயது வந்த பிற்பாடு நம்முடைய நாம் பாவி என்பதை உணர்ந்து வசனங்களை கேட்கும்போது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்கும்போது நாம் உணர்வடைகிறோம். சோத்திரம். பாவங்களை அறிக்கையிடுகிறோம், மனம் திரும்புகிறோம், ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் சகோதரன் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திருத்துவ நாமத்தில் ஆண்டவருடைய போதனை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தெளிவான கட்டளையை கொடுத்தார். வேதத்தில் கர்த்தர் சகோதரன் உண்டாகட்டும். ஒரு வசனம் இந்த சகோதர அப்போஸ்தலர் புத்தகத்திலாம் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு இருக்கும். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நான் இயேசுவின் நாமத்தில் கொடுப்பேன், அதுதான் கரெக்டு அப்படின்னு இப்போ சகோதரம் என்னது ஒரு வசனம் பிடித்து கொண்டு துங்குற ஆட்கள்லாம் உண்டு. சகோதரர் வதண்டாவதம் பண்ணுற ஆளுகள்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி யாருக்கு? ஆண்டவராக இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களும் மற்றும் நல்ல விசுவாசிகளும் என்ன செய்யணும்? வசனங்களை சத்தியங்களை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வசனத்தின்படியாக செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். இதுதான் கடைசி காலத்தினுடைய முக்கியமான, இது எல்லா காலத்துடைய முக்கியமான தேவனுடைய கட்டளை. இது சோத்திரம் பிரதான கட்டளைன்னு கூட சொல்லலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுக்கணும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சரி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் யார் கை கொள்ளணும்? சீசராக இருக்கிறவங்க, ஆண்டோடைய வார்த்தையை அறிந்தவங்க, சோதர சபையில் ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசத்தை கற்றுக் கொடுக்கணும். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய வரைந்தேன் பாருங்கள். இது ஒரு அருமையான வாக்கு தத்துவம். இப்படி மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும். சோதர கிறிஸ்மஸ் டயத்தில் ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. ஞானஸ்தானம் வராதவங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஆமாம் சோத்திரம். நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. சோத்திரம். நீங்கள் பேர் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆமாம் சோத்திரம். பேர் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இடையில உங்களுக்கு சோத்திரம் ஞானஸ்தானத்தை கொடுத்த சத்தியங்களும் இடையில உங்களுக்கு போதிக்கப்படும். மற்றும் நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களும் நல்ல நீங்கள் கிறிஸ்துக்குள் வளர்வதற்கு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளும் கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் முடிவடைந்தும் அப்போ தான் சொல்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். சோத்திரம். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களோடும் நம்மோடு இருக்கணும்னா சோத்திரம் அவருடைய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் சபையில் ஐக்கியமாகி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று என்ன செய்யணும்? உபதேசங்களை ஊழியர்கள் போதிக்கிற உபதேசங்களை கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தில் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. வளர்ந்தால் தான் என்ன நடக்கும்? அப்போ தான் உலகத்தின் முடிவு வரைந்தோம் மட்டும் இல்லை, நித்திய வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து நம்ம வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, உலகத்தின் முடிவு வரைக்கும் மட்டும்தான் இருப்பாரா? இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நித்திய ஜீவனை ஏன் கொடுத்துருக்கிறார் என்றால் அவருடைய நாமத்தின் மேல், அதாவது யோவான் 3:16 வாசிங்க. 1:12 நமக்கு தெரிஞ்சது வசனம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறீங்க எவர்களோ, எவனோன்ற வார்த்தை வரும். அந்த இடத்துல எவர்களோன்னு போட்டு நீங்கள் வாசிக்கலாம். அப்படின்னா ஆண்களையும் குறிக்கும், அந்த பெண்களையும் குறிக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு. பாருங்கள், இப்போ ஜீவனோடு தான் நம்ம இருக்கிறோம். சோத்திரம். இந்த தேவன் இருக்கிற இந்த ஜீவன் இருக்குது. சோத்திரம். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சோத்திரம். ஆனால் நித்திய ஜீவன் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு நித்தியமாய் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதற்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. இந்த நல்ல கவனிங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் போது நம்முடைய மூச்சு அடங்கி சோத்திரம். எப்போ மரணம் வரும்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். எங்கள் உறவினரில் 2 மரணம் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஒன்று என்னுடைய கர்த்தர் சோதரம். பாருங்கள், திடீர்னு மரணம் வந்தது. ஒன்று கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். என்னுடைய மகள் ஜெரமியுடைய மாமனார், அதாவது சம்மந்தி, அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் இந்த வருஷத்தில். அடுத்து என்னுடைய மச்சான் சோத்திரம் இங்கே வந்திருக்கிறாப்புல மகன் சோத்திர கிளிண்டனும் சோத்திர மருமகள் சோத்திரம். 2 பேரும் மருமகள் தான். சோத்திரம். அவங்களுடைய பிள்ளைங்க ஆரோக்கியமுடைய பிள்ளைங்க. சோத்திரம். பாருங்கள், திடீர்னு இந்த ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாப்புல. பாருங்கள், எதிர்பார்க்கலை. அந்த நேரம் எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான நேரம். கர்த்தர் தான் கிருபையாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாதுகாத்தாருன்னா அந்த காரியத்தில் கொஞ்சம் 2-3 நாள் தள்ளி இதாகிடுச்சுன்னா ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட ஒரு 3 நாள் முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது. சோத்திரம். போய் அதாவது அந்த இதுலேயும் போய் அடக்கத்தில் இங்கே கலந்து கொண்டாங்க. நான் ஆராதனைனால போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனால. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புனேன். சோத்திரம் அடக்கத்துக்கு இருக்க முடியல. இவங்களாம் போகணும். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரே இனஞ்சன பந்துக்கள்லாம் போனாங்க, உறவினர்கள் போனாங்க. கர்த்தர் சோத்திர பிற்பாடு சோத்திர கிளிண்டனுடைய கிளிண்டன் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கி கூட வந்திருக்காப்புல. ஆறான்னு எனக்கு சோத்திரம் தங்கச்சி அரில்டாவும் வந்திருக்குது. பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்க போகுது. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் பாருங்கள், குடும்பத்திலேருந்து நாம் ஆச்சரியமாக நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். பாருங்கள், நாம் ஒரு சிலர் குறித்து நாம் நினைப்போம். சோத்திரம். எப்படி இவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்து அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படி போவாங்க, அப்படிலாம் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு வரும். ஆனால் தேவன் அவர்களை குறித்து தெரிந்திருக்கிற நோக்கம் மட்டுமே நிறைவேறும். அல்லேலூயா. சோத்திரம். மகள்னு சொல்லலாம், மருமகள்னு சொல்லலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம். ஆரோக்கியனுடைய மகள் சோத்திரம். கிளிண்டனுடைய தங்கச்சி இங்கே கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஆயத்தமாக இருக்கணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் ஆயத்தமாக இருங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டான கர்த்தர் உங்களை ரட்சித்து ஆசீர்வதித்து பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்க. அப்போ ஒரே தேவனுடைய பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் கெட்டு போகாமல், அப்படின்னா நரகத்துக்கு போகாமல்னு அர்த்தம்.
சோத்திரம் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் விசுவாசித்தா தான் பரலோகம் போக முடியும். அவர் மூலமாக தான் ஜெபம் பண்ணணும்னு இருக்குது. அவர் தான் பரலோகத்துக்கு போகிற வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசல்னு சொன்னார். எந்த வாசல்? பரலோகத்துக்கு போகிற வாசல் அவர் தான். சோத்திரம் அவரால் இன்றி வேறு ஒரு ஆளுன்னு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. சோத்திரம். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சோத்திரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரால் என்று எங்கே போக முடியாது? ஒருவரும் பிதாவிடத்தில் போட முடியாது. நான் புனிதர்கள் மூலமாக போயிடுவேன், நான் மனிதர்கள் மூலமாக போயிடுவேன். தேவன் அப்படி ஒரு வழியை வைக்கவே இல்லை. ஒரே இரட்சகர் மீட்பர் ஆண்டவராய் இயேசுவின் மூலம்தான் நமக்கு சகல நன்மையும் ரட்சிப்பும் மீட்பும் விடுதலையும் ஆசீர்வாதமும் வரும். அல்லேலூயா. முக்கியமாக 5 காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார். பாவ கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும். சாபக்கட்டுகள் பல குடும்பங்கள் இருக்குங்க. சோதர பாவக்கட்டுகள் அதனுடைய முதிர்ச்சி என்னதான் சாபக்கட்டுகளாக மாறிடும். அடுத்து வியாதின் கட்டுகள், இதெல்லாம் இதிலிருந்து விடுதலை ஆகணும் முக்கியமாக. அடுத்து பிசாசின் வருகிற போராட்டங்கள், பிசாசின் கட்டுகள். அடுத்து நரகத்தினுடைய சோத்திர வல்லமையிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. பாதாள கட்டுகள் என்று வேதத்தில் இருக்குது. இதிலிருந்துலாம் நம்ம தப்பிக்கணும். இந்த தப்பிக்க வைக்கிறது ஒரே தெய்வம், உண்மை தெய்வம், நல்ல தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம். வல்லமையுள்ளன்னு ஏன் சொல்கிறேன்? அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தரா இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், வேறு எங்கும் சோத்திரம் நினைக்கக்கூடாது. ஒரு சிலர் பாருங்கள், நல்ல இந்த காலத்தில் நல்லா தெளிவாக ஒருத்தர் உண்டு பண்ணி விட்டார். லியோ போப்புன்னு சொல்லிட்டார். முதலாம் இணை மீட்பர் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணை மீட்பர் மாதா. அப்படி மாதா நம்ம ஆனாலும் மாதா பக்தராக இருந்த ஆள் தாங்க. ஆனால் வேதம் தான் எனக்கு என் கண்ணை திறந்தது. உண்மையிலே சொல்கிறேன். சோத்திரம். எங்கள் சென்னையில் அப்படி நான் ஒரு 24 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் நான். ஆனால் உண்மையை நம்ம மறைக்க முடியாது. வேதமும் மறைக்கலும் போது நம்மளும் மறைக்கக்கூடாது. நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய வல்லமை வேதத்துக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஆமாம், ஒரே ஒரு மீட்பர் தான் உண்டு, ஒரே ஒரு இயேசுவின் நாமம் மட்டும்தான் உண்டு ரட்சிக்கப்பட. ஒரே ஒருத்தர் தான் விடுதலையாக்க முடியும், வல்லமை உள்ளவர். அவர் ஜீசஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். மற்ற யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்னை மீட்பர் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இருக்கிற போப்பு அதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். பேப்பர் நியூஸ்லாம் வந்திருக்குது, யூடியூப்லேயே வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, ரைட்டு இருக்கட்டும். சோத்திரம். ஆகவே சத்தியத்தை ஒரு நாள் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். மறைக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு மனுஷர்கள் மறைக்க முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வசனத்தை வாசிங்க. முந்தின கட்டளை பாருங்க. முந்தின கட்டளை ஆகிய நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்ததா? எல்லாம் எபிரேயர் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகத்திலேருந்து முக்கியமாக நாம் தியானிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18 நம்ம வாசித்த பகுதி தான். முந்தின கட்டளை எப்படிப்பட்டதாக இருந்ததா? பலவீனம் உள்ளதாக இருந்தது. பயனற்றதுமாக போயிடுச்சுங்க. நியாயப்பிரமாணம் இன்னைக்கு யாருக்கு மட்டும்தான்? இஸ்ரவேலர்கள் மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான். ஆமாம், யூத மதம் என்பது வேற, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வேற. இன்னைக்கு ரெண்டும் ஒன்றா இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் குழப்புறாங்க சில ஆட்கள். யூதர்களுடைய ஓய்வு நாட்கள் என்பது என்ன? சனிக்கிழமை. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதே சமயத்தில் மற்ற நாட்களில் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் வந்துருச்சு. அல்லேலூயா. எல்லா நாட்களையும் தொழுது கொள்ளலாம், எல்லா வேலையிலும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஐக்கியத்தை வெளிப்படுத்த கண்டிப்பாக கூடி வர வேண்டும். 6 நாளும் கர்த்தர் உங்களால் மற்றாலும் முடியல அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஆராதிக்கணும், வீட்லேயும் ஜெபிக்கணும். சோத்திரம். இங்கே சரி ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் ஜெபித்தான் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 2 பாட்டுகளை ஃபாதர் பாட்டு புத்தகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அதை நல்லா சோத்திரம் வாசிங்க. அந்த பாடல்களை பாடுங்க, கற்றுக்கொள்ளுங்க. எளிமையான பாடல், ஃபாதருடைய பாடல் பாருங்கள், எல்லாராலையும் பாட முடியும். அப்படி எளிமையான பாடல், வசனம் நிறைந்த பாடல்களை பாடுங்க. வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் என்ன செய்யும்? நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு கொடுத்தது பலவீனம் உள்ளதாக இருந்தது, பயனற்றதுமாக இருந்தது. அது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, நமக்கு அது பயன்படாது அப்படின்னு அர்த்தம். மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கா வசனம் இருக்கா? மாற்றப்பட்டுச்சு. அப்போ புதிய ஏற்பாடு சபையினுடைய சத்தியம் சோத்திரம், புதிய ஏற்பாடு சபைக்கென்று கொடுத்ததான சத்தியங்கள் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. 27 புத்தகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம முக்கியத்துவமாக உள்ளது. அதில் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் உள்ள காரியங்கள் சிலது விடப்பட்டது, ஒரு புத்தகத்தில் விடப்பட்டது, இன்னொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் பெரும்பான்மையாக எல்லாமே சோத்திரம். பாருங்கள், தேவன் தம்முடைய சாட்சி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை கை கொள்ள வேண்டுமென்றால் அதில் 2-3 சாட்சி வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியங்களை கை கொள்ள வேண்டுவதற்கு அது நமக்கு 4 சாட்சியாக கர்த்தர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷ புத்தகத்தை, நற்செய்தி புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம் எல்லாம் சொல்லப்பட்டது என்னது? பாடுபட்டது, மரித்தது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, எல்லாம் சொல்லப்பட்டது எது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சுவிசேஷ புஸ்தகம், நற்செய்தி புஸ்தகத்தில் 4 நற்செய்தி புஸ்தகத்தையும் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா ஆண்டவரை குறித்ததான நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். அதே சமயத்தில் நிருபங்களும் கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. நிருபத்தின் மூலமாக அநேக உபதேசங்கள், சோத்திரம், போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது சபைக்கு உரியது தான். புதிய ஏற்பாடு சபைக்கு உரியது என்பதை நாம் அறிந்து அதை நம்ம கை கொள்ளணும். பழைய ஏற்பாடு சோத்திரம், அந்த வாக்கு தத்தங்கள், அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், நீதிமொழிகள் பழைய ஏற்பாடு தானே வருது. ஏன் அதை வாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒன்றையும் பிரிக்க முடியாது. கர்த்தர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாடையும் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாடு இவர் யூதர்களுக்கு மட்டும்தான் என்பதில்லை. புதிய ஏற்பாடு நமக்கு மட்டும்தான் என்பதில்லை. இது எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. முழு வேதாகம் என்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்தது. ஆமேன். அல்லேலூயா. இதை வாசிக்க நம்முடைய இருதயம் நமக்கு ஆறுதலையும், நமக்கு சந்தோஷத்தையும், நமக்கு ஒரு நல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய, ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடியது கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. அப்போ தான் ரட்சிக்கப்படுவோம். இந்த வேதத்தை நான் வாசித்தான் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் கர்த்தர் சபைக்கே பாரம்பரிய சபையிலேருந்து ஆவிக்குரிய சபையில் நான் ஆராதிக்க போனேன். இந்த வேத வசனம் மூலமாக ஃபாதருடைய பாட்டெல்லாம் அந்த நாட்களில் எங்களை ரொம்ப உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்த அநேகரை உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் என்று சொல்லலாம். எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக பல தேசங்களில், பல சபைகளில் ஃபாதர் எழுதின பாடல், ஆவிக்குரிய பாடல்கள் இன்றைக்கி அநேகரை உயிர்மீச்சு அடைய செய்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய பாடல்கள் இருக்கிறது. நல்ல பாடல்களை, மற்றவர்கள் எழுதின பாடல்களோட நல்ல விசுவாசம் உள்ள பாடல்கள், வசனம் நிறைந்த பாடல்களை கேளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். சரி, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அல்லேலூயா. நியாயப்பிரமானது என்ன செய்யலை? இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்த முடியவில்லைன்னு அர்த்தம். அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த புதிய ஏற்பாடு சத்தியம். அல்லேலூயா. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது புதிய ஏற்பாடு போதனை. அந்த நம்பிக்கையினாலே தான் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அல்லேலூயா. சரி, எல்லாம் பாருங்கள், அருமையான ஆழமான கருத்துக்கள் நிறைந்த வேத பகுதி. நல்ல நிதானமாக நீங்கள் வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்து 20 வசனம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் யார்? பழைய ஏற்பாடு ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும். சரி, இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் யார்? என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறவர், பிரதான ஆசாரியராய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கின்ற கர்த்தர் யார் ஆணையிட்டாரா? கர்த்தர் ஆணையிட்டார். மனமாறாமல் இருப்பார் என்று தம்முடைய சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் சோதரம் உண்ட. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாரை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாடு ஆராதனை முறையினுடைய அந்த ஆசாரியர்களை குறித்தும் பிரதான ஆசிரியர் குறித்தும், புதிய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியராகிய மெல்கிதேசேக் முறைப்படியான ஆச்சாரியராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சோத்திரம் அடுத்தடுத்து சொல்லப்பட்டுக்கிட்டே கொண்டு இருக்கும். அப்போ யாரை பற்றி சொல்லப்படுகிறன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் விளக்கி தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். அன்றியும் அவர்கள் அப்படின்னா பழைய ஏற்பாடு சோத்திரம் அந்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியராகிய அந்த அவரும் ஆரோனினுடைய வம்சத்தில் வருகிறவன் நிலைத்திருக்க மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆரோன் மட்டும் பிரதான ஆசிரியராக இருந்தாரா? அவர் ஆயுசு காலம் முடிஞ்சு அவர் இறந்த பிற்பாடு அவருடைய மகன் எலேசார், அவர் மகன் அடுத்து பினகாசு, இப்படி அடுத்தடுத்து வர்றாங்க பாருங்கள். ஏன்னா மரிக்கிறவர்கள் மனிதர்கள், அதனால் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்களாகிட்டாங்க. ஆச்சாரியராக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர், எவ்வளோ பேர் இருந்தாங்களா? அநேகர் இருந்தாங்க. சரி, சோத்திரம். ஆமாம், லேவி கோத்திரத்தில் நிறைய ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும், சோத்திரம் ஆச்சாரிய கூடாரத்தை ஊழியத்தை செய்ய முடியும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆச்சாரிய கூடாரத்தை நிறுவனம் சோத்திரம் அந்த பனிமுட்டுகளை சுமந்து போகிறதுக்கு ஒரு கூட்டத்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை நிறுவுறவங்க, அது ஒரு இடத்துல ஸ்தாபிக்கிறவங்க. பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்வார்? சோத்திரம் மேகம் சோத்திரம் எலும்பி அது நகரும் போது என்ன செஞ்சிடணும்? இதெல்லாம் கலட்டிடுவாங்க. என்னது மேகம் எலும்புனாலே அந்த சோத்திரம். ஏன்னா 40 வருஷம் பிரயாணம் பண்ணுறாங்க. 40 வருஷம் ஒரே இடத்துல ஆசரிப்பு கூட இருந்ததா? பல இடத்துல இருந்ததா? பல இடத்துல நிறுவனாங்களா? பல இடத்துல என்ன பண்ணாங்க? ஆமாம், அது ஆராதனை செல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. சோத்திரம். அது டெம்பரவரியாக புதிய ஏற்பாடு தேவன் அது 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 பிற்பாடு ஒரு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டுச்சு. யாரால்? சாலமோனால். அது கடைசியில் என்ன பண்ணல, நிலைச்சிருக்கல. அதுக்கு காரணமெல்லாம் சொல்ல சோத்திரம் நம்ம பார்க்குறோம். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகினபடினாலே விக்கிர வழிபாடு, அந்நிய வழிபாடு, பாபிலோனிய வழிபாடுகளை செய்ததுனால அவர்கள் கர்த்தர் என்ன பண்ணார்? சோத்திரம் அந்த ஆலயத்தில் அவர் அங்கேயும் கொண்டு வந்து இணையத்தை வச்சுட்டானுங்களாம். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், விக்கிரகங்களை கொண்டு வந்து வச்சுட்டானுங்களாம். சோத்திரம் அஞ்ஞானிகளுடைய வழிபாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் பாபிலோனிய வழிபாடு, ரோமானிய வழிபாடு, சோத்திர கிரேக்கர்கள் வழிபாடுகள்லாம் கொண்டு வந்துடாது. பல தேசத்துடைய வழிபாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. அதை தேவன் துக்கப்படுத்தி, ஆவியான தேவனை துக்கப்படுத்தினதுனால ஆவியான தேவன் அவர்களை விட்டு விலகினார். ஹல்லேலூயா. சோத்திர பிற்பாடு அதனால் ஆண்டவர் எங்கே விலகுறாரோ அங்கே தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நம்முடைய குடும்பத்தோடு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு. எப்போதும் புரிஞ்சு கொள்ளணுங்க. சோத்திரம் நம்முடைய குடும்பத்தார் நமக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். சோத்திரம் அதெல்லாம் அவசியம். சோத்திரம். அதே வேளையில் நமக்கு எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய தேவன் ஒருவர் தான். அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம அறிந்திருக்கணும். 7:23 வாசா, 24 கூட வாசிங்க. இவரோ அப்படின்னா ஆண்டவராக இயேசுவோன்னு அர்த்தம். என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். ஏன் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறாரு? இவங்க மரணத்தை காணக்கூடிய மனிதர்கள். ஆனால் அவரோ சோத்திரம் கர்த்தர், ஆண்டவர், அல்லேலூயா, தேவன். சோத்திரம் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறவர். நான் என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக சோத்திரம் இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அவருடைய இரத்தம் சிந்தப்படுறதுனாலே தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் இனிமே மரிப்பதில்லை. அல்லேலூயா. என்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். சோத்திரம். இதோ இவரோ என்றைக்கு நிலைத்திருக்கிறவர் அப்படின்னாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27 வசனம் 28 வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? சொந்த பாவங்களுக்காகவும் தன்னுடைய சொந்த பாவங்களுக்காகவும் ஆரோன் என்ன பண்ணுவார்? உதாரணத்துக்கு ஆரோன்னு சொல்கிறேன். தன்னுடைய பாவத்துக்காகவும் இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக என்ன செய்வார்? ஆமாம், சோத்திரம் மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் சோத்திரம் அந்த ஆசாரிய கூடாரத்தினுடைய
முக்கியமான பகுதியாக மகாபரிசு ஸ்தலத்தில் போய் என்ன செய்வார்? வருஷத்துக்கு ஒருத்தரா ஆமாம் போகும்போது எப்படி போவார்? பயந்து தான் போவார். காலில் என்ன கட்டி விட்டுருப்பாங்க? கயிறை கட்டி அதோடு கூட சத்தம் எழுப்ப முடியாத அந்த சலங்கையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவன் உள்ளே அவர் போனார்னா பரிசுத்தமாக தேவ பயத்தோடு போனார்னா, ஸ்தோத்திரம் உண்மையாக இருந்தார்னா, அது உண்மையாக இருந்து தேவனுக்கு பயத்தோடு பக்தியோடு நல்ல விதமாக போவாங்க. அதனால் இது வரைக்கும் ஒருத்தரும் உள்ளே இறந்ததாக தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அங்கே போய் ஸ்தோத்திரம் கரெக்டாக போய் பரிசுத்தமாக என்ன பயத்தோடு நடுக்கத்தோடு போய் தான் அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், பழி செலுத்திட்டு ஸ்தோத்திரம் அந்த ரத்தம் தெளிச்சிட்டு வருவார். இவர் போய் அங்கே போய் எந்த மிருகத்தை இது பண்ணுறதில்ல, ரத்தத்தை கையில் எடுத்துகிட்டு போவார். தன்னுடைய பாவத்துக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்து அவர் வெளியே வந்தாருன்னா தான் நிம்மதி. அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஆண்டவர் கண்டிஷன் அவள் பல கண்டிஷன் வச்சாருன்னா நம்ம எவ்வளோ பேர் தேர்வோன்னு தெரில. சரியான நல்ல பூரண பரிசுத்தராக ஸ்தோத்திரம் இருந்து என்னது ஆமாம் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அதான் வேதத்தில் பரிசுத்தவான்கள் சொல்லுவான்கள், குறை உள்ளவர்களானாலும் நம் கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. அதனால் எப்போதும் குறைவாகவே நான் இருந்துட்டால் பரவாயில்லையாங்க, அது டேஞ்சர். அல்லேலூயா. அப்படிலாம் இந்த எண்ணம் வச்சுக்கக்கூடாது. நான் பரிசுத்தன் மேல் பரிசுத்தம் அடைவேன். அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதியை செய்கிறவங்க இன்னும் நீதியை செய்யணும். ஆமாம், ஸ்தோத்திரம் எனக்கு இருக்கிற பரிசுத்தம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவர் நம்மளை பிதாவாகிய தேவன் பார்க்கும்போதெல்லாம் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? அவருடைய குமாரனாகிய நமக்காக எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலமாக பார்க்குறாரு. என் மகனாகிய என்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் பிதாவின் பிள்ளைகள். கர்த்தர் அப்பா பிதாவி என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை பெற்றவர்கள். நம்ம எப்படிப்பட்ட பாக்கியம் உடையவர்கள் தெரியுமா? வேறு எந்த மதத்திலும் இந்த மாதிரி இல்லைங்க. ஸ்தோத்திரம் கடவுளுக்கும் மனிதருக்குள்ள உறவு, அப்பா பிதாவே அப்பா பிள்ளைங்கள் என்ற உறவு, ஸ்தோத்திரம் தகப்பன் மகன் தகப்பன் மகள் என்ற உறவு எந்த மதத்திலும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படி தான் ஸ்தோத்திரம் நீங்கள் வேதம் முழுவதும் இருக்குது. மற்ற மார்க்கங்கள் குறித்து நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை, நம்ம அதை பற்றி தியானிக்க வேண்டியதில்லை. ஆனால் பொதுவான காரியங்கள் அறிந்து இருக்கிறது நல்லது. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டா. அதனால தான் ஏசப்பான்னு நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பான்னு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படி ஜெபிச்சது இல்லை. மெசியாவாகிய இயேசு வந்திருந்து கூட அவரும் அவர்களுக்கு இரட்சகர் என்பதை ஸ்தோத்திரம் அவருடைய கண்கள் அறியாமல் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவருக்கு மேலே என்ன வைராக்கியம். ஸ்தோத்திரம் வந்தவர் மெசியாவாக இருப்பாரானால் அவர் இந்த ரோம ஸ்தோத்திரம் ஆதிக்கத்திலேருந்து நம்ம மீட்டிருக்கணுமே. அப்படி மீட்காதனால இவர் மெசியா இல்லைன்னு சொல்லி அப்படி நினச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம் அது ஆண்டவர் வந்தது ரோம ராஜ்யத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குற ஸ்தோத்திரம் ஒரு போர்ப்படை தளபதியாக வரலை. அல்லேலூயா. ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் உலகம் முழுவதும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சித்து நரகத்துக்கு போகிற ஜனங்களை மீட்டெடுத்து தேவனுடைய அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய சரீரமாய் சபைகளை சேர்க்க முடியாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. வந்த நோக்கம் புரியுதா? இப்படி வேறு யாரும் வரலங்க. எந்த மனிதரும் புனிதர்களும் வந்து உதவி செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம் அதெல்லாம் நம்ம ஏமாந்து போகிற காரியம். அல்லேலூயா. நான் இதை 25 வயதில் உணர்ந்து கொண்டேன். 25 வயதில் எனக்கு நல்ல தெளிவை உண்டாக்கினார். என் கண்களை திறந்தார். என் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. மாம்ச கண் திறந்துக்குது, ஆவிக்குரிய கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் சரியாக வேதத்தின் மூலமாக சரியான காரியங்களை அறிகிறோமோ அப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், எப்படி அருமையான வார்த்தை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:1 சீக்கிரம் வாசிங்க. என்ன இதில் பாதி தான் முடிஞ்சிருக்குது. பாருங்க, பெரிய செய்தியாக இருக்குது. கொஞ்சம் இருந்து பொறுமையாக கேட்டு போகிறீங்களா? ஒன்றும் அவசரம் இல்லையா? சரி வேகமாக சொல்கிறேன். ஆனால் சரி, எபிரேயர் 3:1 வாசிங்க. இப்படி இருக்க யாரு? பரிசுத்த சகோதரிகள் யாரு? நாங்கள் தான். வலதுகை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரிகளே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்க? கவனித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவை தான் கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். எனக்காக அவங்க ஜெபிப்பாங்க, எனக்காக இந்த புனிதர் ஜெபிப்பாங்க. நல்லா கவனிக்கணும். சோத்திரம், ஏமாந்து போகாதீங்க. சோத்திரம். அப்போ அதனால் இப்போ இங்கேயும் சொல்கிறேன், நீ கர்த்தர் சோத்திரம், உங்களுக்காக நாங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தில் உயிரோடு இருக்கிறவங்க ஜெபிக்கலாம். நல்லா கவனிக்கணும். மரித்து போனவங்க ஒருவரும் எனக்காக உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறார் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து வேதம் தெளிவாக சொல்கிறது. சோத்திரம், நானே இருக்கிறேன். என்னையும் சொல்கிறேன், நீங்கள் சோத்திரம், நான் இப்போ ஆண்டவரை அழைச்சிட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நான் போனப்போ இது வரைக்கும் நான் ஜெபிக்கலாம். சோத்திரம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெபிக்கலாம். சோத்திரம், நான் பரலோகத்துக்கு போன பிற்பாடு உங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? என்னையா உதாரணத்தை சொல்கிறேன், முடியாது. சொல்ல புரியுதா? அங்கே போயிட்டு பாஸ்டர் ஜான் பால் அவர்களே எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சோத்திரம். ஆமாம் அப்படின்னா நான் ஜெபிக்க பண்ண சோத்திரம். சோத்திரம் ஜெபிக்க முடியாதுன்றேன். நான் யாரும் ஜெபிக்க முடியாது. எவ்வளவோ சோத்திரம் பெரிய பெரிய ஊழியர்கள் என்று சொன்னாலும் ஜெபிக்க முடியாது. சோத்திரம், தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கலை. அல்லேலூயா. சோத்திரம். அதனால் சோத்திரம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இறந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இறந்து போனவங்க நமக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் கொண்டிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. இறந்து போனவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதும் பிரயோஜனப்படாது. வசனத்தில் அப்படி ஏதாவது இருந்தால் வசனம் எடுத்து கொடுங்க. யாருனாலும் சரி, எப்போனாலும் வந்து காமிங்க. அதே வேளையில் இறந்து போன இந்த ஊழியக்காரரோ எந்த சோத்திரம் பரிசுத்தவான்களோ, சோத்திரம் பாருங்கள், பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு சபையில் ஐக்கியமாக இருக்கிற எல்லாரையும் தேவன் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வேதவசனம் பரிசுத்தவான்கள்னு சொல்லுகிறது. ஆனால் சில இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பிட்ட சில பேர் தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது புனிதர்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி அல்ல, வேதத்தை சரியாக கவனித்து பார்க்கணும். அப்போ ஆனால் கவனித்து பார்க்க இங்கே சொல்லும்போது சோதரன், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசுவை தான் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுவே கவனித்து பார்க்கணும் வேதத்தின் மூலமாக. அல்லேலூயா. புரியுதா? யார் மூலமாக? வேதத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசுவை கவனித்து பார்க்கணும். சோத்திரம், வேறு யாரையும் கவனித்து பார்க்க சொல்லி வேதம் சொல்லலை. அதனால தெளிவாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் அப்படியே என்ன பண்ணுறாங்க, அலசடி பட விடுறாங்க. சோத்திரம் வேண்டாம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து எபிரேயர் 2:10 வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? ரட்சிப்பின் அதிபதி. வாசிக்கலாம். நமக்காகவும் தம்மாலையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில். பாருங்களேன், நம்ம எல்லாம் அநேக அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மகிமையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆண்டவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே மகிமைக்கு போகலைன்னா வேறு எங்கே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ரெண்டே இடம் தான். நல்ல கவனிங்க, மகிமையாகிய பரலோகத்துக்கு போய் சேரணும். இல்லாண்டு ரெண்டாவது அது இல்லைன்னா எங்கே தான் போய் சேர முடியும்? ரெண்டே வழி தான் இருக்குது, குறுக்கு வழி இல்லை. சோத்திரம். ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி ஆண்டவராக இயேசு அவரை பின்பற்றி விசுவாசித்து போனால் நம்ம பரலோகத்துக்கு போகலாம். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது நரகம் என்கிறது தான், அது பொதுவானது. சோத்திரம், அங்கே தான் போக முடியும். நாம் எதற்கு போக விரும்புகிறோம்? ஆனால் அநேகர் சொல்லும்போது எனக்கு நரகம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ நரகம் வேண்டாம்னா பரலோகத்துக்கு போகிற சரியான வழியாகிய ஆண்டவராக இயேசுவை குறித்து அறிகிற அறிவில் வளரணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவில் வளரணும். ஆமேன். அல்லேலூயா. சரி, ரட்சிப்பின் அதிபதி. ஆனால் ஒன்று, உலகத்தின் அதிபதி என்று ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? பிசாசு. ஆமாம், இன்னொரு வேதத்தில் உலகத்தின் அதிபதி, உலகத்தின் சோத்திரம் அதிபதின்னு அந்த புத்தகத்தில் சோத்திரம் அவங்க தெய்வம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குதா. 40 இடத்துல இருக்குது. உலகத்தின் அதிபதி என்று நம்ம பைபிளில் இருக்கிறது பிசாசுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். லூசிபர் பிசாசு, அந்தகாரத்தின் அதிபதி, பிசாசத்தையும் குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேரை பிசாசு வஞ்சித்து என்ன செய்கிறான், தவறான போதனைகளை சில பேர் கொடுத்து தவறாக இடர பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களே இடர பண்ணுற ஆட்கள் உண்டு. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, பாருங்கள், அப்போ ரட்சிப்பின் அதிபதி நம்முடைய ஆண்டவர். ஸோ அது உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு வேதம் சொல்லுது. அப்போ ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே என்ன செஞ்சாரா? பிதாவாகிய தேவன் பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது.
அப்போ அவர் உபத்திரங்களாலே பூரணப்படாவிட்டால், அந்த ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்தாவிடாவிட்டால் நாம் ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காது. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? விலையேறப்பட்ட ரட்சிப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். வாசிக்கலாம். என்ன ரட்சிப்புங்க? வேதம் சொல்கிற அருமையான வார்த்தையை பாருங்கள், நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இந்த சபைக்கு சத்தியத்தை அறிந்து கை கொண்டு நம்ம வாழ்ந்தால் நமக்கு தேவன் தருகிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. அப்படின்னா சோத்திரம் என்னென்றைக்கு இருக்கிற ரட்சிப்புன்னு அர்த்தம், விடுதலைன்னு அர்த்தம். அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். அவர் தான் அந்த நித்திய ரட்சிப்புக்கு காரணர். அல்லேலூயா. ஆண்டவரா இயேசு, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிற நித்திய ரட்சிப்புக்கு காரணமாகி அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். மறுபடியும் இந்த வார்த்தை வரும். மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். லேவி கோத்திரத்தின் முறையின்படியான, ஆரோனின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா தெளிவான சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 வசனம் 26 வசனத்தை வாசிங்க. மேலும் தமது மூலமாய் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் சோத்திர செத்து போய் மண்ணோடு மண்ணாக போயிட்டாரா? உயிர் தெழுந்த ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர்? மரித்தேன், ஆனாலும் சதகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சோத்திரம். ஆமாம், அநேகருடைய கல்லறை போய் பாருங்கள். ஆமாம், நாத்தெடுத்து போய் கிடக்கும். எல்லாம் மதத்தை ஸ்தாபித்த பல பேருடைய கல்லறையெல்லாம் சோத்திரம் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. சோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தில் போய் பாருங்கள், திறந்த கல்லறை ஒரே ஒரு கல்லறை தான். அது எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த கல்லறை. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆமாம், உயிர் தெழுந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமாம், சோத்திரம். அந்த உணர்வு நமக்கு எப்போது இருக்கணும். சரி, தைரியம். இது சொல்கிறதுக்கு நான் சந்தோஷமாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். அப்போ அவருங்க முற்றுமுடியாக பாருங்கள் அவர் தமது மூலம் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் ஒன்று வேண்டுதல் செய்கிறார், ரெண்டாவது என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அவர்களை யாரை சொல்லப்பட்டிருக்கிறது? யாரையோவா? நம்மை தான். அவருடைய சரீரமாய் சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற சோத்திரம் நம்மைத்தான் வேதம் சொல்கிற முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் நம் முற்றுமுடிய ரட்சித்து நரகத்துக்கு கொண்டு போக விடுவார்? இல்லை, பரலோகத்தின் தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. சோத்திரம். 26 வசனம் வாசிக்கலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாருங்க? இந்த பரிசுத்த தெய்வம். இவரை போல, இயேசுவை போல ஒரு பரிசுத்த தெய்வம் யாராவது உண்டா? பரிசுத்தரும். அடுத்து என்னவா? குற்றமற்றவரும் மாற்று இல்லாதவரோ, பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதான ஆசாரியரே. ஆமென். அல்லேலூயா. இவ்விதமான பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், ரொம்ப கவனமாக இருங்க. சோத்திரம். பரிசுத்த தேவன் தாங்க நம்ம பரிசுத்த பாதையில் நடத்த முடியும். குற்றமற்றவராய் வாழ்ந்தவர் தான் குற்றமற்றவர்களாய் நம்ம வாழ வைக்க முடியும். மாசு இல்லாதவராய் வாழ்ந்தவர் தான் நம்மை மாசு இல்லாதவர்களாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதே ஆண்டவர் பாவியலுக்கு விலகினவராக இந்த பூமியில் வாழ்ந்தாரா? இது பூர்வம் அவருடைய அனுபவம். நாம் பாவியலுக்கு விலகி ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிள்ளைகளே, வாலிப மகன்களே, மகள்களே, இளைஞர்களே, எல்லாரும் பெரியவர்கள், சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் நம்ம பாவியலுக்கு விலகி ஜீவித்தா தான், பரிசுத்தரோடு இணைந்து கொண்டா தான், சோத்திரம் அவருடைய வழியில் நாம் நடந்தால் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அதோடு கூட வேதம் சொல்லு வானங்களிலே உயர்ந்தவர். சோத்திரம். இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 8:2 வாசிங்க. எபிரேயர் 8, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியன் ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற
பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்போ எங்கே பரிசுத்த ஸ்தலம்னா எதை காமிக்குது? பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோனுடைய சந்ததியார் ஊழியம் செஞ்சாங்க. பிரதான ஆசாரியர் ஆண்டவர்னு இருந்தார். இப்போ ஆண்டவர் எங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு சொல்லுங்கள்? வசனத்தின்படி பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும், மனுஷரால் அல்ல. சோத்திரம் அப்படின்னா மனுஷருடைய ஊழியத்தின்படி அல்ல. சோத்திர பூமிக்குரிய ஆசாரியர்களாக சொல்லப்பட்ட அந்த சோத்திரம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களால் அல்லன்னு அர்த்தம். கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியராகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. வசனம் புரியுதா? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதே வேளையில் புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி நம்மையே கர்த்தர் என்ன மாட்டிட்டாரு? அவர் பிரதான ஆசாரியர், நாமளாம் யார் சொல்லுங்களேன்? ஆசாரியர். தைரியமாக சொல்கிறதுக்கு என்ன? வாய் திறந்து ஆசாரியன்றது தெரியலையா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான். வாசிங்க வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த பாருங்க. ஆமாம், அவருடைய ரத்தத்தை, ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மிடத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் வேதம் சொல்கிற நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. காட் இஸ் லவ் என்று சொல்கிறோமே, தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யப்பட்டவர்கள் அல்ல. சோத்திரம். உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது அன்பு இல்லாதனால தான் என்ன செய்கிறது, சில மதங்கள்லாம் அன்பின் அடிப்படையில் கட்டப்படலை. சோத்திரம் பயங்கரவாதத்தின் அடிப்படையிலும் தீவிரவாதத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதுனால எங்கே என்னையில் சுத்தமாக அன்பு இல்லை. ஆமாம், சோத்திரம். மற்ற மதத்தாரையே நம்ம எல்லா மதத்தாரையும் நாம் நேசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் நாம் நேசிக்கிறோம். அதைத்தான் நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வேறு இதில் அப்படி இல்லை, பல இதில் அப்படி இல்லை. அவங்களுக்கு தங்களுக்குரியவர்களை மட்டும்தான் நேசிக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அது நம்ம அன்பு கூர்ந்தவர், நாமும் மற்றவர்களை அன்பு கூர்ந்து ஜெபிக்க முடியாது சொல்லியிருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தில், ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அரணை கொஞ்சம் கூட இல்லான்னு அர்த்தம். நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மை கழுவி என்ன செஞ்சாரா? அவருடைய பிதாவாகிய தேவனும் நமக்கும் நம்முடைய பிதாவாகிய கர்த்தருமா இருக்கிற அந்த பிதா சோத்திர தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி மாற்றியிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நாமும் ஆசாரியர்கள். அவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ராஜாக்கள். நீங்களாம் ராஜாத்திகள். அல்லேலூயா. சந்தோஷம் தானா? சோத்திரம். இங்கே ராஜாத்திகள் ஒன்றும் சொல்லப்படலையே, ராஜாக்கள் தானே சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். ஆமாம், பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன பண்ண, எங்களை குறித்து சொல்லவே இல்லை. எங்களை குறித்து ஆண்டவர் சோத்திரம் வேதத்தில் பார்த்தா சகோதரரே சகோதரன் தான் நேரம். தமிழ் மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்குங்க. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் சகோதரரே சகோதரிகளேன்னு வருது. அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய வேதத்தை போல, நம்முடைய ஆண்டவரை போல சோத்திரம் பெண்களையும் கனப்படுத்தின வேதம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? அதை குறித்துனா ஒரு நாளைக்கு பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களை கனப்படுத்தி வச்சுருக்கிறாரு தெரியுமா? சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமே இல்லை. இல்லைன்னு அர்த்தம், வித்தியாசமே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? சோத்திரம். ஆணாதிக்கம் உள்ள இந்தியா பொதுவாக ஆணாதிக்கம் உள்ள தேசம்தான். இங்கே கிறிஸ்துவத்தில் சபைக்குள்ளாக அந்த காரியங்கள் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சோத்திரம், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை. சோத்திரம். சுயாதீனன் என்றும் அடிமை என்ற வித்தியாசமே இல்லைங்க. சோத்திரம். பெண்கள் அடிமையாக வைத்து பார்த்த காரியங்கள்லாம் உண்டு பல தேசங்களில். கர்த்தர் சோத்திரம் இன்னும் சில இடங்களில் உண்டு. ஆனால் நம்முடைய வேதம் சோத்திரம் சரிசமமாக வைத்து பார்க்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுமா நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்கிற. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக இருந்து, எபிரேயர் 9, 11, 12 கையினால் செய்யப்பட்டதாகிய ஆனால் கூடாரத்தின் வழியாக அல்ல. இந்த கையினால் செய்யப்பட்ட கூடாரம் எது? ஆசாரிப்பு கூடாரம். இப்போ நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரே. சோத்திரம். இது கையினால் செய்யப்பட்டதா? சோத்திரம் இல்லை. அதே சமயத்தில் பரலோகத்தில் ஒரு கூடாரம் இருக்குது, தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். சோத்திரம். அதே சொல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் நாமே ஒன்று தேவனுடைய தேவன் தங்கும் ஆலயம் ஒன்று, எழுத்தினும்படியான ஆலயம் ஒன்று,
சோதரம் இஸ்ரவேலருக்கு சோதரம் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. அது தாவீதின் காலத்தில் அது முன்கொடிக்கப்பட்டு அது செயலாக்கப்பட்டது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் காலத்தில் பார்க்குறோம். சிறுசிந்தமான கூடாரத்தின் வழியாக பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அடுத்து வெள்ளாட்டுக்கடா இன்றைக்கி தேவையா? வெள்ளாட்டு கடை இளங்கால இதெல்லாம் பழி செலுத்த வேண்டியது இருக்குதா? பழி செலுத்துகிறோமா? தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டுமே நமக்கு போதுமானது. அல்லேலூயா. வெள்ளாட்டு கடா இளங்கால இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினாலே. வேற எந்த மனுஷனுடைய ரத்தம், ஏன் ரத்தம் பாவங்களை கழுவாது, எந்த புனிதர்கள் ரத்தம் பாவங்களை கழுவாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. நல்ல தைரியமாக கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நல்ல தைரியமாக என்ன பண்ணணும்? போதிக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. அப்படின் போது அங்கே யாருடைய ரத்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஒரே தரம் என்ன செஞ்சார்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அல்லேலூயா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். நித்திய மீட்பு என்னென்றைக்கும் உள்ள விடுதலைன்னு அர்த்தம். நித்திய மீட்பை உண்டு பண்ணினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் சில வசனங்களை வேகமாக வாசிப்போம். எபிரேயர் 10:12 வாசிங்க. அது சொல்ல, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவரோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்திட்டார். கல்வாரி சிலுவையில் எத்தனை முறை பலியானார்? ஒரே முறை தானே. சோத்திர வேதம் அதே வயசில் எச்சரிக்குது. நாம் அடுத்தடுத்து நம்ம சத்தியத்தை அறிந்த பாவங்களை செய்யும்போது மறுபடியும் நாம் அவரை சிலுவையில் அறைகிறோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா? நம்ம பாவம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சோத்திரம். இப்போ வராதவங்களாம் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வராதவங்களாம் வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள்? தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? என்னது படுத்துக்கிட்டே தியானம் பண்ணுவாங்க போட்டுருக்கு. தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. சோத்திரம். என்ன தியானம் வரும்? ஒரே கெட்ட கனவாக தானே வரும். தெரியுமா உங்களுக்கு? இங்கே ஆராதனைக்கு வராமல் ஜபத்துக்கு வராமல் வீட்டில் தூங்கினா என்ன வரும்? நல்ல கனவு வருமா, கெட்ட கனவு வருமா? ஆமாம். சோத்திரம். குழந்தைகளுக்கு மட்டும் அது என்னது விதிவிலக்கு. குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளை தெரியாது, அது தூங்கும். இங்கே வந்தால் கூட தூங்குங்க தான் அவங்களுக்கு. ஆனால் அது விவரம் தெரிஞ்ச பிற்பாடு, சத்தியத்தை தெரிஞ்ச பிற்பாடு சோத்திரம். ஆமாம், சில பிள்ளைங்கள்லாம் ஏதாவது ஒரு கனவு வந்து கவோன்னு கத்துது பாருத்தீங்களா? காரணம் என்ன? சில பிள்ளைங்க சோத்திரம். கெட்ட கனவு வரக்கூடாது. இயேசு நாமத்தினால் நல்ல கனவு மட்டுமே நமக்கு வரட்டும். அல்லேலூயா. என்றைக்கு அப்போ சொல்ல, இவரோ பாவங்களுக்கு ஒரே பலியை செலுத்தி என்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறாரா? சரி, அது கூட வாசிக்கலாம். அடுத்த வசனம். அடுத்த சத்துருக்கள் தமது யாருங்க சத்துரு? தேவனுக்கு சத்துருக்கள் யாரு? சோத்திர பிசாசு தான், சாத்தான் தான். சாத்தானுடைய சேனை தான் ஆண்டவருக்கு சத்துரு. மனுஷர்கள் அல்ல, எந்த மதத்தாரும் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே. அல்லேலூயா. நமக்கு எந்த மனுஷரும் சத்துருக்கள் அல்ல, எதிரிகள் அல்ல. சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படியோ அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்னார். யார் சொன்னார்? பிசாசை சிநேகிங்கன்னு சொன்னார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கா? வசனத்தை நல்லா கவனித்து இது பண்ணணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே ஆஹா, பிசாசை சாத்தான சிநேகிக்க சொல்லியிருக்காரு போட்டு கேசப்பா. அப்படியா? நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசினால் தூண்டப்பட்டு நமக்கு தீமை செய்கிற சோத்திர மனுஷர்களை சிநேகிங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். தப்பாக புரிஞ்சு கொண்டு தப்பாக என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன், புரியுதா? நல்லா தெளிவாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திர. எபிரேயர் 12:2 வாசிங்க. அவர் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நமக்கு அப்படி தாங்க. அந்த பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமாக வாழ்ந்து அவருடைய வசனங்களை சத்தியங்களை கை கொண்டு வாழ்வோமானால் நமக்கு முன் என்ன இருக்குது? சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து என்ன செஞ்சாரா? அவமானம் வந்துச்சு. அவருக்கு வந்துச்சா? அவரை போல் அவமானப்பட்டவர் யார்? அவமானப்படுத்தினாங்க. அவர் ஒரு இரட்சகர், அவர் ஒரு ஆண்டவர், அவர் ஒரு மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோத்துரோ. அறியாமலே யூதர்கள் அவரை பகைத்தார்கள்.
அறியாமையிலே சோத்திரம் பரிசேயர்கள் அவரை பகைத்தார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டான். ஆனால் எல்லாரையும் அவர்களுக்கு நல்ல போதனையில் கொடுத்து எப்படியாவது மனம் திரும்பி தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. என்னதை அடுத்து என்ன சொல்ல? சிலுவையை. ஆமாம், சிலுவையை சோத்திரம் சகிக்கிறீங்களா? சிலுவையா இருக்காது இருக்கா இல்லையா? சோத்திரம் என்ன சிலுவை இருக்கா? பாடு வருதா? சிலுவைனா பாடு தாங்க. யாரால் பாடு வருது? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பப்ளிக் எப்படிங்க சொல்கிறது? என் குடும்பத்தாலே பாடு வருதே. சில பேர் சொல்லுவாங்க, சரி அம்மா இருக்க என்ன வீட்டுக்காரரே பாடு. சிலர் ஐயா மாதிரி சொல்லுவார், என் மனைவி எனக்கு பாடு. சில பிள்ளைகள் பாடுன்னுவாங்க, சில பிள்ளைங்க என் பெற்றோர்களாலே பாடுன்னுவாங்க. யார் யாருக்கு எப்படி பாடோ எனக்கு தெரியாது. பராபரமே. அல்லேலூயா. கர்த்தர் தான் அறிவார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் சிலுவை சகிக்கணுங்க. நமக்கு வர சிலுவை நமக்கு கர்த்தர் சோத்திரம் சிலுவை நமக்கு வருகிற அந்த பாடு, உபத்திரவங்கள், வேதனைகள், இவைகளை மத்தியில் நாம் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் மேலே இருக்கிற அன்பை விட்டு ஆண்டவர் விட்டு ஓடவே கூடாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர் நல்ல ஆண்டவரை, நல்ல தெய்வத்தை, நல்ல அன்புள்ள தெய்வத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்ட பிற்பாடு ஒரு நாளும் அவரை விட்டு விலகி போகாதீங்க. முன் வச்ச காலம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். இதை மனசில் வச்சுக்கணும். பாடுறோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். மாற்றி பாடிடக்கூடாது. என்னது? உலகம் முன்னால் சிலுவையன் பின்னால் பாடிடக்கூடாது. எப்படி பாடணும்? சிலுவையன் முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். அல்லேலூயா. இது அடிக்கடி ஃபாதர் பாட்டு அடிக்கடி இந்த பாடுங்க. உங்களுக்குள்ளாக ஒரு உயிர்மீச்சி உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதோட வாசம் முடிக்கிறேன். எபிரேயர் 13:20 வாசிங்க. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர். அல்லேலூயா. வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் யாருங்க? நம்முடைய ஆண்டவரை இயேசு. யார் ஆடு? நான் தான் அந்த ஆடுன்னு சொல்லுவோம். நான் தான் அந்த ஆடு. அல்லேலூயா. என்னுடைய பெரிய மேய்ப்பர் இந்த ஜான்பால் இல்லை. இப்படி சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. அவர் ஏசப்பா தாங்க. அல்லேலூயா. ஆமாம், சின்ன மேய்ப்பர் அவர். இப்படி சொல்லுங்கள். இந்த சபையினுடைய ஸ்தல சபையினுடைய மேய்ப்பர் சின்ன மேய்ப்பர். அப்படி சொல்கிறதில்ல நான். ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு நாள் இருக்க முடியாது. அல்லேலூயா. இருக்கவும் கூடாது. அவர் பெரிய மேய்ப்பர். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போனா நீங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழுந்து ஏற பண்ணின சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும். ஊழியர்களும் நல்லவர்களாக இருக்கணும், விசுவாசிகளும். ஆமாம். ஏன்னா நல்ல தெய்வத்தை, நல்ல ஆண்டவரை, நல்ல அப்பாவை பின்பற்றும் போது அந்த அப்பாவை போல தானே நம்மளும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா நல்லவரா கெட்டவரா? நேற்று கூட சிஸ்டர் கேட்டாங்க, நம்ம ஆண்டவர் நல்லவர் அல்லேலூயா கெட்டவரா அப்படி கேட்டாங்க. ஏன்னா நம்ம அந்தக்குள்ளே சிந்தனை வரணும். அதான் வேதம் சொல்கிற எவ்வளோ அருமையான பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேல் இருக்குது. கர்த்தர் நல்லவராகவே. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம என்றைக்கும் சொல்ல மாட்டோம், என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார். நமக்கு அது ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாதனால தான் ஆண்டவரை குறை சொல்கிறோம். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் நீதி உள்ளவருங்க. நமக்கு தீமையை செய்யாத சோதர் நல்ல ஆண்டவர் மட்டுமில்லை, நமக்கு வேதம் சொல்கிறது தீமையை பார்க்காத அவர் சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஜோம் பண்ணுவோமா? ஜோம் பண்ணி முடிப்போம். எந்திரிச்சேர்ந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திர வேதத்தில் எவ்வளோ காரியங்களை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திரம் முறைமைக்கு உட்பட்டிருந்தார்கள். அப்போ அதன் நிமித்தம் நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அது தேவனுடைய குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையாக இருந்தது. எபிரேயர் 7:14 15 மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்பினார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஏசப்பா வாய் திறந்து சொல்லுங்க. மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் எங்களுக்காக தேவன் கொடுத்தீரே. அப்பா எங்கள் ஆண்டவராக இயேசுவே எங்களுக்காக இன்னமும் அந்த சோத்திர பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறீரே, ஜெபிக்கிறீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா.
தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்க நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முற்றுமுடியா நீ ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பரிசுத்தரப்பா, நீர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாசில்லாதவரோ என்று மாசில்லாதவரோ பாவிகளுக்கு விலகினவருமாய் ஜீவித்தீர. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் பிரதான ஆசிரியராக இருக்கிற கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க ஆண்டவரே நீர் காட்டுகிற வழியில் நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பான்னு வாய் திறந்து பேசுங்க. வாய் திறந்து ஆண்டவரோடு கூட இடைபடுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்மை சோத்திரம். அவர் நமக்கு பெரிய ஹல்லேலூயா மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பர் என்றும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரதான ஆசிரியர் மட்டுமல்ல, பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரமாய் சபையில நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரன் உண்டாகட்டும். வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தினார். அல்லேலூயா. அடிக்கடி அல்லேலூயா சோதர பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியை போல அல்லது மற்ற ஆசாரியர்களை போல அடிக்கடி பலி செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஆண்டவரே தன்னையே பலியாக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்து மரித்தபடினாலே நமக்கு சோத்திரம் நித்திய ஜீவனை நமக்கு சோத்திரம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோத்திரம் முழுமையான ரட்சிப்பை நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராய் பெரிய மேய்ப்பராக என்றும் நம்ம இருந்து கர்த்தர் நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிரதான ஆசாரியராக இருந்து தொடர்ந்து நடத்த ஒப்பு கொடுப்போம். பிரதான அப்போஸ்தலர் என்றும் அவரை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் பிரதான மேய்ப்பராக இருந்து தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா என்று ஒப்பு கொடுப்போம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார் என்று வேதத்தில் சங்கீதம் 55 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அவர் தமக்கு முன் இருந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வலது வீட்டிருக்கிறார். அங்கிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல தெய்வமாகிய ஆண்டவர் மட்டும்தான் நமக்காக ஜெபிக்க முடியும்னு வேதம் சொல்கிறது. பிதாவின் வலது பாரத்திலிருந்து ஜெபிக்கிறவர் இவர் ஒருவரும் அல்ல. இறந்து போன எந்த பரிசுத்தரும் அல்ல. அல்லது நம்ம குடும்பத்தில் யார் இறந்து போயிருந்தாலும் அவங்க நமக்கு ஜெபிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்திருந்தால் எங்கே போவாங்க? சோத்திரம் வேதம் சொல்கிறது. சோத்திரம் அவர்கள் சோத்திரம் பரதீசில் அவருடைய ஆத்மா இலைப்பாரி கொண்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனவர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு. ஆனால் நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. சோத்திரம் கர்த்தர்கள் மரித்து சோத்திர நாம் கர்த்தரோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அது தேவனுடைய சோத்திர இலைப்பாறு ஸ்தலத்தில் இருக்கிறபடினாலே நாம் ஒருவரும் நரகத்துக்கு போக போகிறதில்லை. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக வசனத்தும்படியாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்லவனே, ஜீவனுள்ள பிதாவே,